ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். தேவனுக்கு மகிழ்ந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தரிசனமான கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நாம் என்ன செய்யணும்? தரிசிக்கணும். சொல்லுங்கள், தேவனை தரிசிக்கணும். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யாருக்கு தேவன் தரிசனமாவார்? யாருக்கு தேவன் தரிசனமாவார்? எல்லாரும் வாய் தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் தேசத்தையும் இனத்தையும், இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கிட்ட சொல்கிறார். அப்போ தேவன் சொல்லும்போது அவர் தன்னுடைய தேசத்தை விட்டார், இனத்தை விட்டார், தகப்பன் வீட்டை விட்டுட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு அவர் புறப்பட்டு வந்துட்டார். கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு வந்தார். இப்போ அவருடைய தேசத்துக்கு சொந்தமல்ல, அவருடைய இனத்துக்கு சொந்தமல்ல, அவருடைய தகப்பன் வீட்டாருக்கு சொந்தமல்ல. இப்பொழுது கர்த்தருக்கு மட்டும் சொந்தமாக இருக்கிறார். அப்பொழுது தேவன் தரிசனமானார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்லா வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிழ்ந்தார். தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தேவனை மட்டும் பின்பற்றி தேவனுக்கு மட்டும் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். தேவனை பின்பற்றி ஆராதனை செய்யணும். தேவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. தேவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. சாத்தானுக்குள்ள பாவம் இருக்கு. இந்த பரிசுத்தத்தை வச்சு தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். பாவத்தை வச்சு உலக மக்களை மட்டும் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளையும் பிசாசு பாவத்தை வச்சு கர்த்தரை விட்டு பிரிச்சிடறான். கர்த்தரை விட்டு பிரிச்சிடறான். அப்படி பிரிஞ்சு போனவங்களில் சாலமோனு, சவுலு, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வாய் திறந்து பேசுங்க, உணர்ந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைன்னா தேவனுக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும். இதே ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாருமே சர்ச்சில் இருப்பாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போகிறாங்க. தெய்வ பயம் இல்லாத கடைசி காலம் அது. ஒழுங்கு இல்லாத கடைசி காலம், உறுதி இல்லாத கடைசி காலம், விசுவாசம் இல்லாத கடைசி காலம், தேவன் மேலே ஒரு பூரண அன்பு இல்லாத ஒரு கடைசி காலம் அது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அள்ளி சொல்லுவோமா? அப்படின்னா தேவன் யார் அப்படின்னு தெளிவாக அறியணும். தேவன் யாருன்னு தெளிவாக அறியணும். தேவன் யாருன்னு தெளிவாக அறியணும். இப்போ அப்படி சொல்லும்போது ஆதியாமம் 22:18, ஆதியாமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இப்போ தேவனை ஒரு நாளும் ஒரு காலம் ஆபிரகாம் கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் தரிசனமாகி உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது, இவர் யார், நமக்கு அவருக்கு என்ன இருக்குது, சொந்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை, திடீர்னு இதை சொல்கிறாருன்னு சொல்லி நினைக்கல. தேவனுடைய சொல்லுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? எல்லாரும் சொல்லுங்கள். ஆசீர்வாதம் எதில் வரும்? ஆசீர்வாதம் எதில் இருக்குது? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்குள்ள, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட சகோதரிகளுக்குள்ள என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். ஒரு ஆசிரியர் சொல்லும்போது மாணவன் மாணவி என்ன செய்யணும்? தகப்பன் தாய் சொல்லும்போது பையனும் பொண்ணு என்ன செய்யணும்? ஊழியக்காரர் சொல்லும்போது என்ன செய்யணும்? சொல்லுங்க, கீழ்ப்படியணுங்க. எபிரேயர் 13:17, எபிரேயர் 13:17, எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறல் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க? அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் ஒரு விசுவாசியை குறித்து கவலையோட, ஒரு சகோதரியை குறித்து கவலையோடு அவங்கள நடத்தினா அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை தூதி பிரயோஜனப்படாதுங்க. ஒரு ஆசிரியர் பிள்ளைகள் எல்லாரும் தகுதியான மார்க் வாங்கணும்னு தான் ஒரு பாடங்களை நடத்துவார். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது தேவன் எப்படி ஆபிரகாமோடு தரிசனமாகி பேசினாரோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சகோதரனும் வளர்ச்சி அடைந்து, ஒவ்வொரு சகோதரியும் வளர்ச்சி அடைந்து வரணுங்க. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். வளர்ச்சி அடைந்து வரணும். உலகத்தில் நமக்கு அநேக வேலைகள் இருக்கும், பிரயாசங்கள் இருக்கும். அந்த வேலைகளை திங்கள்லேருந்து சனி வரைக்கும் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு மட்டும் ஆராதனை செய்யணுங்க. 6 நாளும் தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்து கர்த்தருடைய நாளையும் எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறாங்கன்னா அது நீதியும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, ஒழுக்கமும் கிடையாதுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையை துணிகரமாக செய்கிறாங்களா இல்லை பிரமாணங்களை மீறி செய்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் வரும்போது தான் அவர் என்னென்ன யார் யாரை எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரோ அது ஆண்டவர் வரும்போது தெரியும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு என்ன செய்தார்? இந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்குதான்னு பாருங்கள். அவர் சிலுவையின் மரணம் பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பார். இந்த கால வேளையில் அவர் மகிமையில் உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர் இயேசு. இப்போ எந்த சகோதரன் கீழ்ப்படுகிறாங்களோ, எந்த சகோதரிகள் கீழ்ப்படுகிறாங்களோ அங்கே தாங்க தேவனுடைய தரிசனம் இருக்கும். கீழ்ப்படுதல் இல்லாத இடத்துல தேவனுடைய தரிசனம் இருக்காதுங்க.
எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 ஆடுகளை வந்து செம்மறியாட ஒரு ஆள் மேய்க்கலாம். 1000 ஆடுகளை 10,000 ஆடுகளையும் கூட மேய்ச்சிடலாம். ஆனால் அதே நேரத்தில் மனுஷனை நடத்துறது மிக பெரும் கஷ்டங்க. மனுஷன் நடத்துறது கவனிக்கிறீங்களா? ஏதேன் தோட்டத்தில் ஒரு 2000 பேர் இருந்தாங்க இல்லையா? எத்தனை பேர் இருந்தாங்க? யார் நடத்துனது? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் மட்டும்தான் நடத்தினார். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பாங்க. கர்த்தர் மட்டும்தான் நடத்தினார். அவரே ஏதேன் தோட்டத்துக்கு வருவார். குளிர்ச்சியான வேலையில் அவரே ஏதேன் தோட்டத்துக்கு வருவார். கர்த்தரே நடத்தினார். நடத்த முடிஞ்சதா? பேசுங்க வாய் திறந்து. 2 பேர் தாங்க, ஒரு வார்த்தை தாங்க. இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அவ்வளோதான். இந்த 2 பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள நடத்த முடியலைங்க கர்த்தரால். ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே போங்கன்னு விரட்டி விட்டுட்டு ஏதனை பூட்டிகிட்டு போயிட்டார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். அந்த ஏதேன் வாழ்க்கை தேவனால் உண்டானது. ஏதேன் வாழ்க்கையை பிசாசுனால் இழந்துட்டு போயிட்டாங்கங்க. அப்போ ஆசீர்வதிக்கிறவர் தேவன், சாபத்தை கொண்டு வரவே பிசாசு. ஆரோக்கியத்தை தருகிறவர் தேவன், வியாதியை கொண்டு வரவே பிசாசு. சமாதானத்தை தர்றவர் தேவன், பிரச்சனை கொண்டு வரவே பிசாசு. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பார். இந்த மனிதனுக்கு துணிகரம் உண்டானதே பிசாசுனால தாங்க. ஏன்னா அவன் பரலோகத்தில் பிதாவையே தள்ளிட்டு பிதாவா வரணும்னு முயற்சி செய்தவன். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்குமே உண்டாற்று. இப்போ இந்த ஆபிரகாமுக்கு தேவன் வந்து என்ன செய்தார்? எதனால? கீழ்ப்படிந்ததுனால. தேவனுடைய சொல்லுக்கு. இப்போ பிசாசு என்ன செய்வான்னா, அவங்க கர்த்தரை பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆராதிப்பாங்க. ஆனால் சில சகோதரர்களுக்கு கீழ்ப்படிதலே இருக்காது, சில சகோதரிகளுக்கு கீழ்ப்படிதலே இருக்காது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆதியாகமம் 26:24, ஆதியாகமம் 26:24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, என்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததி என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்றார். தகப்பனுக்கு தரிசனமாகிறாருங்க. தகப்பன் மறித்த பிறகு மகனுக்கு தேவன் தரிசனமாகிறாருங்க. ஆபிரகாமை விட, யாக்கோப்பை விட ஈசாக்கு ரொம்ப பர்ஃபெக்டானவருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டானவர். காரணம், ஒரே ஒரு ரெபேக்கால மேரேஜ் பண்ணி ஒரே ரெபேக்கால கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். ஒரு அள்ளி சொல்லுவோமா? கேதுரால் ஆபிரகாமுடைய மனைவி, சாரால் ஆபிரகாமுடைய மனைவி, ஆகார் ஆபிரகாமுடைய மனைவி. யாக்கோப்புக்கு 4 மனைவிகள், ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள், ஈசாக்கு ஒரே மனைவியோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். தகப்பன் இருக்க வரைக்கும் தகப்பனுக்கு தரிசனமாகி பேசின கர்த்தர், தகப்பன் மரித்த பிறகு மகனுக்கிட்ட வந்து பேச, உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் நான்.
விவரம் சொல்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் நான், பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னோடு கூட இருந்து உன் சந்ததி என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்றார். இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஈசாக்கு கிட்ட சொல்கிறார். ஒரு கீழ்ப்படுதல் இருக்கணுங்க. ஆவிக்குரிய அந்த அந்தஸ்தான குணங்கள், அந்தஸ்தான கிரிகள், அந்தஸ்தான வாழ்க்கைகள். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். பிள்ளைகளுக்கு நல்ல போதனை செய்யணுங்க. பிள்ளைகளுக்கு போதனை செய்யணும். சாந்தத்தை குறித்து, கீழ்ப்படுதலை குறித்து, உண்மையை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பிள்ளைகள் கொடுத்து வாழக்கூடியவர்களாய் பழக்கணும். அவங்களை பழக்கணும். இங்கே பியூலான்னு ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்த பையனை கூப்பிட்டு இந்த இதை கையில் பிடிச்சிக்க, அதை கையில் வச்சுக்க, இதை தம்பிக்கு கொடு, அதை நீ சாப்பிடுன்னு சொன்னால் இவன் போய் தம்பிக்கு கொடுப்பானுங்க. தம்பியை கூப்பிட்டு இதை நீ சாப்பிட்டுக்க, இதை அண்ணனுக்கு கொண்டு போய் கொடு. அப்போ சிறு பிராயத்திலேயே இந்த கொடுக்கறதில்ல பிள்ளைகள் என்ன செய்யணும் சொல்லுங்க, வளர்க்கணும். சாந்தத்தை, பொறுமையை, சகிப்புத்தன்மையை. நம்ம எல்லாரும் வாய்ந்தவரை துதிப்போம். பிள்ளைகளை கோவிச்சு பேசி வளர்க்கவே கூடாதுங்க. அவங்க பெரிய கோபக்காரர்களாகவும் ரவுடிகளாகவும் மாறிடுவாங்க. என் பையனுடைய நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். பிறந்த நாளிலிருந்து மேரேஜ் பண்ணின நாள் வரைக்கும் ஒரு நாள் என் மகனை நான் கோவிச்சதே கிடையாது. ஒரு நாள் என்னுடைய மகளை நான் கோவிச்சதே கிடையாது. சின்ன தடுமாற்றங்கள் வந்தாலும் பரவாயில்ல வாப்பா, அதை நம்ம பார்த்துக்கலாம். இதை போட்டுட்டாப்பா, உடஞ்சிருச்சுப்பா, பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, போனால் ஒன்று நீ நல்லா இருக்க, அது போதியா, இது உடஞ்சிட்டு போட்டோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி. இன்றைக்கு சிலர் தாங்களும் வாழ மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளையும் அதுக்கேற்றமாறு வளர்க்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை இருதயத்திலே இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கருத்தா போதிக்கணுங்க. அப்படியே இந்த கிறிஸ்துவின் சாயலில், கிறிஸ்துவின் குணங்களில், கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலில், கிறிஸ்துவின் சாந்தத்தில், கிறிஸ்துவின் பொறுமையில், கிறிஸ்துவின் அன்பில், கிறிஸ்துவின் நற்கிரிகளில் பிள்ளைகளை போதித்து வளர்க்கணுங்க. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். யாருக்காக இருந்தாலும் கோபிக்க தெரியுங்க, அன்பு கூற தெரியுமா? யாருக்காக இருந்தாலும் செய்ய மனமில்லாமல் இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு நமக்கு அந்த அன்பு இருக்குமா? செய்யக்கூடிய அந்த ஒரு அன்பு இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் பகைச்சிக்க தெரியும், கடைசி வரை அவங்கள பகைச்சிக்காம அன்பு பாசமாக பழக தெரியுமா? எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பாங்க. நம்மளுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க கர்த்தருடைய சந்ததியாக நிற்கணுங்க. பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், வளர்க்கலாங்க. பிள்ளைகளை கோபப்பட்டால் குடும்பத்திலையும் அன்பில் நிறுத்த முடியாது, பிள்ளைகளை கோபப்பட்டால் கிறிஸ்துவின் அன்பிலையும் சபையில் நிறுத்த முடியாதுங்க. பிசாசு ஒரு மாதிரி பிசாசு, கோபம் ஒரு மாதிரி, அது ஒரு பிசாசு. எல்லாம் குடும்பத்தை ஒன்றுமெல்லாம் பண்ணிடும் கோபம்.
எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிழ்ந்தார். ஒரு அலை சொல்லவுமா? இப்போ நான் பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது. என் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்தவர்கள் இல்லை, நான் மட்டும்தான் கிறிஸ்தவன். இடையில பழமொழி சொல்லுவாங்க, பழம் வலிக்கு பாலில் விழுந்துருச்சேன்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த ரெசிபி கிடைச்சதுன்னா கத்தரை உடும்பு பிடியாக பிடிச்சிருக்கேன் நான். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தது போல் எனக்கு 2 குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய பார்வையிலும் உங்களுடைய பார்வையிலும் பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆண்டவருக்குள்ளே நிறுத்தியிருக்கிறேன் பார்த்தீங்களா? போதிக்கணுங்க, போதிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். வேலை செய்கிறது நல்லதுங்க, சம்பாதிக்கிறது நல்லது, சாப்பிட்றது நல்லது, சுகமாக வாழ்கிறது நல்லது. கிறிஸ்துவ பற்றி ஒன்றுமே தெரியாமல் வளர்க்குறது நல்லது கிடையாது. கிறிஸ்துவ பற்றி அல்லேலூயா, தேவனுக்கு மகிழ்ந்தார். பெஞ்சமின்னு சொல்லி அவங்க சிஎஸ்சிக்கு போகிறவங்க, அந்த பையன் மலேசியாவுக்கு வேலைக்கு போகுது. என்னைய ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. என்ன காரணமாக கூப்பிட்றீங்க அப்படின்னா, தம்பி மலேசியாவுக்கு போகிறான் வேலைக்கு, நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ப்ரேயர் பண்ணி ஆசீர்வாதத்தை அனுப்பினையா அப்படின்னாங்க. சிஎஸ்ஐயில் ஐயரை வர சொல்லாமேம்மா அப்படின்னேன். ஐயா நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணிங்கன்னா என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, வாங்கய்யா. எல்லாரும் பாய் திறந்த ஆண்டவரை துதி. தேவனுக்கு மகிழ்ந்தார். சரின்னு நான் போய் உட்கார்ந்தேன். வந்தாங்க அவங்க உறவினர்கள் சில பேர் வந்திருந்தாங்க. 2 பாட்டை பாடி அவங்களுக்கு வசனத்தை வந்து பேசினேன். எல்லாம் கேட்டாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. பென்சிமேன் வந்து உட்கார்ந்துருந்தாப்புல முழங்கால் போடவுமே தலையில் கை வச்சு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணேன். திரும்ப போய் அவங்க அப்பாவுடைய பாதத்திலும் அவங்க அம்மாவுடைய பாதத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்பாவை கட்டி பிடிச்சி முத்த வச்சு, அம்மாவை கட்டி பிடிச்சி முத்த வச்சு நின்னாங்க. அவர் மகனுக்கு சொல்கிறாரு, பெஞ்சமின் ஒரு 3 காரியம் உனக்கு நான் சொல்கிறப்பா அப்படின்னு. சொல்லுங்கப்பா கேட்குறேன். அன்னி அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அந்த நாட்டு பணத்தை நீ திருடக்கூடாது. அந்த நாட்டில் நீ வேலை செய்யும்போது அந்த தேசத்து பெண்ணை வந்து நீ விவாகம் பண்ணக்கூடாது. திரும்ப அந்த தேசத்தில் வேலை செய்கிற நாள் வரைக்கும் மதுபானம் பண்ணிடக்கூடாதுப்பா. 3 தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக நான் காத்துக்கொள்வேன்ப்பா. இங்கே வருவேன், நீங்களும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க. காதலிக்கிறது, காதல் திருமணம் உயிரே போனாலும் கர்த்தருக்கு நான் பயந்திருக்கிறதுனால, உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதுனால நான் செய்ய மாட்டேன்ட்டு போனார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதி. இன்றைக்கு சில குடும்பத்தில் உள்ளவங்க கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே சிகரெட்டு குடிக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே தேட்டருக்கு சினிமாவுக்கு போகிறாங்க. கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே மதுபானம் பண்ணுறாங்க. மதுபானம் பண்ணக்கூடாதுன்னு அந்த சகோதரி சொன்னதுனால தென்னை மட்டையை எடுத்து, தென்னை மட்டை நல்லா வெயிட் உள்ளது, அடிச்சாராம் பாருங்கள். உருளை 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 அடித்தாராம். எப்படி என்னை போய் குடிக்காதன்னு நீ சொல்லலாம்? நான் உழைக்கிறேன்டி, நான் சம்பளம் வாங்குறேன்டி, என் காசில் நான் மது வாங்கி சாப்பிட்றேன்டி, நீ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சகோதரி கதறி அழுகிறாங்க, கதறி அழுகிறாங்க. சர்ச்சுக்கு வர்றாருயா, ஒரு உணர்வு கிடையாது, ஒரு மனம் திரும்புதல் கிடையாது, ஒரு ரட்சிப்பு கிடையாதுயா.
இங்கே பாருங்க, என் தகப்பனுக்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு முதுக அப்படியே காமிக்கிறாங்க. அப்படியே பட்டையாக இருக்குதுங்க, காயத்தோட காயம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணுங்க. குடும்பம் அமைக்கிறது நல்லதுங்க, குடும்பம் எப்படி நடத்தணும்னு தெரியணுங்க. குழந்தைகளை பெற்றெடுக்கிறது நல்லது, குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியணுமுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பாங்க. எப்படி வளர்க்கறதுன்னு தெரியணுங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு சர்வ வல்லமை இருந்தது, சர்வ பலன் இருந்தது. வாயை திறந்து சொன்னால் அப்படியே நடக்கும். கிறிஸ்து பாடுகளுக்குள்ள ஆகும்போது காரி உமிழ்ந்தாலும், தலையில் கோல் அடித்தாலும், தாடியை பிடிச்சி பிடுங்கினாலும், வாரில் அடித்தாலும், கையில் அடித்தாலும் அமைதியாக நிற்கிறாருங்க. நேற்று கூட அதை நான் தியானித்து வெகுவாக நான் வேதனைப்பட்டேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவர் ஆண்டவர் இயேசு. அவன் நான் தனக்கிட்ட முரட்டுத்தனமாக பேசுறது, அடிக்கிறது அவர் நினைக்கலைங்க. அடிக்கிறது அவர் நினைக்கல, அந்த ஆத்மாவை நினைக்கிறார். இவன் ஆத்மாவும் ரட்சிக்கப்படணுமே, நம்ம ஆத்மாவும் ரட்சிக்கப்படணுமே தான் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். இவ்வளோ வருஷங்களை கொடுக்குறார், மாதங்களை கொடுக்குறார், வாரங்களை கொடுக்குறார், நாட்களை கொடுக்குறார். கொடுக்குற அத்தனை வீணாக்கிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் வருகையில் ஒரு பரிசுத்த நாள் நமக்கு இல்லாமல் போயிடும். கர்த்தருக்குன்னு 50 வருஷம் வாழ்ந்தேன், 30 வருஷம் வாழ்ந்தேன், அந்த கர்த்தருக்குன்னு பரிசுத்தமாக வாழ்ந்தேங்கிற கணக்கு பரலோகத்தில் இருக்கணுமுங்க. எல்லாம் பாவனாலா ஆண்டோடைய கணக்கில் இருந்தால் எந்த நாளை வச்சு நம்மளை வருகையில் கொண்டு போவார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. ஆதியாகமம் 48 3வது வசனத்தில், ஆதியாகமம் 48:3 யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்குவேன்னு சொன்னார். தரிசனமாகி. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். தரிசனமாகி. காசு இருக்கிறனால ரட்சிப்பு வராதுங்க, படிப்பு இருக்கிறனால ரட்சிப்பு வராது, வேலை இருக்கனால ரட்சிப்பு வராது. கர்த்தருடைய வசனத்தினால மாத்திரமே தான் ரட்சிப்பு வரும். அந்த வசனத்தை யாரு வாஞ்சியோட வாசித்து தாகத்தோட கேட்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவார். கட்டளையிடுவார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் என் மகனை பெங்களூரில் பைபிள் காலேஜில் சேர்க்கறதுக்காக கூட்டி போயிருந்தேன். கூட்டி போயிட்டு ஆஃபீஸில் அந்த ஃபீஸை கட்டிட்டு அங்கே பார்த்தா மணிப்பூர்லேருந்து பையங்க, பெண் பிள்ளைங்க, கேரளாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து எல்லாம் அங்கே பெண் பிள்ளைகளும் பையன்களும் குமிஞ்சு போயிருக்கிறாங்க. இங்கே கூட ஆலய பிரதிஷ்டைக்கு சில பிள்ளைகள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, உங்களுக்கு தெரியும். போய் விட்டுட்டு ஆஃபீஸ் ரூமில் அப்படியே துக்கப்பட்டுட்டு உட்காந்தே இருந்தேன் நான். அப்புறம் கிளாஸில் போய் எல்லாம் வச்சுட்டு எப்படி என்னை அனுப்புறதுக்காக ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துச்சு. நான் துக்கத்தோடு உட்காந்துருந்தேன். ஏப்பா கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா. ஏப்பா நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுப்பா பார்க்கலாம் அப்படின்னா. இங்கே பையங்க,
பெண் பிள்ளைகள்லாம் நிறையா இருக்கிறாங்க. நான் ஒரு பிள்ளையோட பழகிடுவேன், காதலிச்சிடுவேன், காதல் திருமணம் பண்ணிடுவேன். ஒரு வேளை சிங்கப்பூர் பிள்ளைய காதலித்து திருமணம் பண்ணி சிங்கப்பூருக்கு கூட்டி போயிட்டா என்னடா பண்ணுறது, இப்படி தானப்பா கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னுச்சு. ஆமாப்பா அப்படின்னா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். நான் ரசிக்கப்பட்டிருக்கப்பா. இங்கே நான் படிப்பேன், காதல் பண்ணுறது, காதல் திருமணம் பண்ணுறது எனக்கு அருவருப்பானது. அதை நான் செய்யவே மாட்டேன். இங்கே படித்து முடித்து வந்து உங்கள்கிட்ட நேராக நானே வந்து சொல்லுவேன், எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கப்பான்னு. நீங்கள் பார்த்து இந்த பொண்ணை முடிச்சுக்கன்னு சொன்னால் முடிப்பப்பா, நீங்கள் சொல்லாத எதையும் முடிக்க மாட்டப்பா, இப்போ தைரியமாக இருங்க, கிளம்புங்க போகலாம் அப்படின்னு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல். 9 வருஷம் 3 பைபிள் காலேஜில் படிச்சுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு, அப்பா நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, இப்போ எனக்கு பெண்ணு பாருங்கன்னு சொல்லிச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை பார்த்து ஆண்டவருடைய கிருபையில் முடித்தான். அது தேவசித்தம் இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் வந்தாங்க. பொறுமையாக நான் இருந்தேன். எபி, நீ எப்படி விரும்புகிற? நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும்ப்பா, அபிஷேகம் பெற்ற பொண்ணாக இருக்கணும்ப்பா, கர்த்தருடைய காரியத்திலையும் குடும்ப காரியத்திலையும் தாழ்மையாக நடந்துக்கணும்ப்பா அப்படின்னு. சரிப்பா, என்னுடைய விருப்பம், நகை போடாத பொண்ணை தான் நான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன், அதில் உறுதியாக இருப்பேன் நான். சரிங்கப்பா அப்படின்னு. நாங்களும் பார்க்குறோம், மீன் பிடிக்க வலையை போட்டு அரிச்ச மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஃபோன் பண்ணி பேசினாலும் அது சரியாக அமையலை. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் என்னுடைய தேவனே, நீங்கள் என்னுடைய சொந்தம். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய குடும்பத்தின் செல்வம். உங்களை தவிர பெருசாக எதுலேயும் நான் போயிட மாட்டேன். நான் கேட்குறது ஒரு நகை இல்லாத பெண்ணைத்தானே கேட்குறேன். எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. யாரை கொண்டாவது வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தும்னு சொல்லி 18 வருஷங்கள் ஜெபம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அப்படியே தேவன் வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்படியே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம சாரு சிஸ்டர் எல்லாரும் நிச்சய ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. நான் மட்டும் திருமண காரியத்தை பேசுறதுக்காக போயிருந்தேன். கூட ஜெபம் வந்திருந்தார். நான் என்ன பேசணுன்னா அத்தனையும் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. என் மருமகளுடைய அண்ணன் சொன்னார், 54 வருஷம் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறாருன்னு சொன்னால், அப்படி ஒரு ஊழியக்காரர் வந்து நம்ம வீட்டுக்கு சொந்தமாகிறத விட மேன்மை என்னப்பா இருக்குது? நீங்கள் எதையுமே கட்டாயமாக பேசாதீங்க, ஐயா சொல்கிறபடி எல்லாம் ஒத்துப்போங்கன்ட்டார். அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. மேரேஜும் சென்னையிலே வைக்கணும், நிச்சயமும் சென்னையிலே பண்ணிடணும், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் கூடவே இருந்து நடத்துவார். சொல்லுங்கள். ஜெபிக்காதனால தான் நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர்ட்ட பெற முடியல. ஜெபம் பண்ணோம்னு சொன்னால் அற்புதங்கள் தேவன் இன்றைக்கும் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஒரே தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே சத்தியம் தேவன் கொடுத்த சத்தியம்தான். ஒரே விசுவாசம் தேவன் மேலே இருக்கிற விசுவாசம்தான். தேவனை தவிர எதை விசுவாசாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. லீவு நாட்கள்லாம் எப்பொழுது ஸ்கூல் லீவு வருதோ அப்போதெல்லாம் எபியை தூக்கி மடியில் உட்கார வச்சு பாட்டு புஸ்தகத்தை வச்சு பாட்டை பாடி 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 காட்டுவேன். மடியில் உட்கார வச்சு பைபிளை வாசிப்பேன். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லி எபி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இப்படியா இருக்குமாப்பா அப்படின்னு. இப்படி இல்லைப்பா, அந்த மாதிரி அந்த அர்த்தம்னு சொல்லுவேன். அடுத்த வசனத்தை வாசி இதுக்கு அர்த்தம் சொல்லணும்.
அது சொல்லும்போது இப்படி இல்லைப்பா, இதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு. அந்த வேதத்தின் மேல் அவங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கினேன், பாட்டு மேலே அவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கினேன். ஒரு எல்லை சொல்லவுமா, என்னுடைய அற்ப பிரயோஜனம் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கி அனுப்புகிற அளவு கர்த்தர் போய் நிப்பாட்டி இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டோடைய இரக்கத்தினால கிருபையினால் எப்படி வளர்த்துருக்கேன்னா அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். தவறு கிடையாது. அவங்களுக்கு கருத்தாய் போதிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அவர்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அவர்களுக்கு என்ன செய்யணும்? கருத்தாய் போதிக்கணும். இப்போ ரோஜாவை ஒரு வாரம் நான் சபையில் செய்தி கொடுப்பானா கண்டிப்பாக கொடுத்துரும். செய்தி கொடுக்கும். இந்த யூத் மீட்டிங்கில் கூட ஒரு வாரத்தில் அது செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. வளர்ப்பு. அல்லேலூயா. வளர்ப்பு. கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். அந்த ஞானத்தை தேவன் தருவார். பிள்ளைகளுக்கு போதிச்சு நடத்தக்கூடிய காரியங்கள் செம்மையாக இருக்கணும். செம்மையாக இருக்கணும். எனக்கு உண்டான அத்தனையிலும் இருக்கிற பாசங்களை விட்டுட்டு கிறிஸ்துவின் மேலே மட்டும் அன்பாக இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்கிறாரு. இந்த உயிருக்கு மேலே ஆண்டவர் இயேசுவின் மேலே அன்பு வைத்து அவரை நான் நேசிக்கிறேன். அது அவருக்கே தெரியும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில், நியாயாதிபதிகள் 13:3-4 கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, பிள்ளை பெறாத மலடியாகி நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டான ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. மலடியாய் இருக்கிற நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலாலே திராட்சை ரசமாவது மதுவாவது குடியாமல் தீட்டான ஒன்றையும் புசியாமல் எச்சரிக்கையாயிரு. ஏங்க எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்க, எதை வேணாலும் செஞ்சுக்கிருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். எதை வேணாலும் செஞ்சுக்கிருந்தா தேவனுடைய வரியில் போக முடியாது. கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதைத்தான் நம்ம செய்யணும். நீங்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்து தான் வாழணும். கர்த்தரை மட்டும் சார்ந்து தான் ஆராதனைக்கு வரணும். கர்த்தரை சார்ந்து ஆராதனை செய்யணும். கர்த்தரை சார்ந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தரை சார்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழணும். இதை மனுஷனோடு இணைக்கக்கூடாதுங்க. மனுஷனோடு இணைக்கக்கூடாது. இங்கே சில சகோதரிகள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் அதுக்காக என்னுடைய ஜெபத்தை நான் விடுறது, என்னுடைய ஆராதனையை விடுறது, என்னுடைய செய்தியை நான் விடுறதெல்லாம் செய்யவே மாட்டேங்க. அது நான் தேவனுக்கு செய்கிற காரியங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு மனுஷனோட ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மனுஷியோட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தை நடத்துறது, சாப்பிட்றது, தேவனை ஆராதிக்கலாம் ஒழுங்காக வச்சுக்கிறணுமுங்க. இது அதிகமாக செய்யணுமே தவிர இது குறையக்கூடாது. ஏன்னா இதுக்கு முடிவு இருக்குது. அது முடிவே இல்லாத வாழ்க்கை. இது மனுஷனோடு வாழ்கிற வாழ்க்கை, அது தெய்வத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. ஒரு புனிதமான ஆண்டவர் இயேசுவோடு நாம் வாழ போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலர் 26:16 அப்போஸ்தலர் 26:16 வேகம் எடுங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் 26:16 இப்பொழுது நீ எழுந்து, இன்று வரைக்கும் பலகீனமாக இருந்தாலும், சோம்பலாக இருந்தாலும், அசரிக்காக இருந்தாலும், தேவனுடைய காரியத்தில் ஒரு தளர்ச்சி இருந்தாலும் கூட விட்டுட்டு, இப்பொழுது நீ எழுந்து என்ன செய்ய?
காலூன்றி நில்லு, கட்டளைகளையும் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போறவைகளின் குறித்து ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு நான் தரிசனமானேன். இப்போ ஒரு சகோதரனுக்கு தேவன் தரிசனமாகிறாரு, ஒரு சகோதரிக்கு தேவன் தரிசனமாகிறாருன்னா அந்த தரிசனத்தை கண்ட நாம் அதில் கரிசனையாக இருந்து செயல்படணுங்க. ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், சபையை நடத்துன்னு சொல்லியிருக்கிறார். 54 வருஷங்கள் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் 54 வருஷங்கள் ஊழியத்தில் கடந்து போயிருக்கு. தேவனுடைய சபையை விட்டுட்டு எங்கேயும் நான் போனதே கிடையாது. 54 வருஷத்தில் ஒரு ஆராதனை நான் நடத்தாமல் விட்டதே கிடையாது. 54 வருஷத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு நான் லேட்டாக வந்ததே கிடையாது. ஆண்டோடைய வேலையை லேட்டாக தொடங்கினதே கிடையாது. எந்த ஆராதனையும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுவேன் நான். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஏன்னா அந்த சரீரம் 100 வருஷங்கள் வாழ்ந்த பிறகு கூட குடும்பத்தாரையும் உறவினர்களையும் சம்பாதிச்ச சொத்துக்களையும் இந்த சரீரம் விட்டுட்டு போயிருங்க. இது ஸ்டாண்டர்டானது கிடையாது, நிரந்தரமான சொத்து வாழ்க்கை கிடையாது, இது தற்காலிகமானது. இதை விட்டோம்னு சொன்னால் அங்கே இயேசுவோடு கூட போய் வாழணுமுங்க. சொல்ல மாட்டீங்களே? அதாங்க வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தர் சொல்லுங்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவர் விட்டுட்டு கோயம்புத்தூரில் ஏதோ ஃபங்க்ஷன் போயிருக்கிறாராம், அவங்களாம் ஒரு பாட்டை பாடி ஒரு அதிகாரத்தை வாச்சிட்டு போக சொல்லணும்னு சொல்லிட்டு போனான். உயிர் போனாலும் என் தேவனுடைய ஆராதனை விட மாட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய காரியத்தை தேவ சித்தப்படி, தேவனுடைய காரியத்தை தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடி, தேவனுடைய காரியத்தை தேவனுடைய கட்டளைப்படி செய்யணுமே தவிர இதையும் நம்ம இஷ்டத்துக்கே செய்யக்கூடாதுங்க. தப்பாக போயிடும். இன்றைக்கு அது தெரியாது, இன்றைக்கு தெரியாதுங்க. மனுஷருக்கு ஒரு வருத்தம்னா கூப்பிட்டு உடனே பேசுவாங்க. தேவனுக்கு நமக்கு ஒரு வருத்தம்னா பேச மாட்டார். முடிவில் அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனால் நாம் பிழைக்கிறோமா, நம்மளால் தேவன் பிழைக்கிறாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நம்ம என்ன தேவனுக்கு எதிராக நிற்க நமக்கு என்ன சக்தி இருக்குது? தேவனுக்கு எதிராக நிற்க என்ன சக்தி இருக்குது? தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறதுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்குது. தேவனுக்கு முன்பாக எழுத்து நிற்க என்ன சக்தி இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்தை ஒவ்வொரு சகோதரர்களும் தனித்தனியாக, ஒவ்வொரு சகோதரிகளையும் தனித்தனியாக நீங்கள் தீர்மானம் பண்ணி கர்த்தரை செயல்படுங்க. தீர்மானம் பண்ணி. ஏன்னா சரீரமெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே கூட்டு குடும்பம் போல் சரீரம் வாழும், ஆத்மா வாழாது. ஆத்மா ஒன்று நரகத்தில் வாழணும், இல்லைன்னா பரலோகத்தில் வாழணும். 2 இடம் தான் ஆத்மாவுக்கு வாழ்க்கை. இந்த சரீரத்துக்கு பூமியில் ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்காக என்ன வாழ்ந்தான், தேவனுக்காக என்ன வாழ்ந்தாங்கிறதாங்க அதில் கணக்கு வரும். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்காக தனி ஜபம் சிலர்கிட்ட இல்லை, வேத வாசிக்கிறது இல்லை. தெய்வத்தினுடைய வேதத்தை எடுத்து படித்தா கண்ணீராக கொட்டுது எனக்கு. ஒவ்வொரு மனுஷனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்தி, ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வாதத்தை இழந்தது, ராஜ்யத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, தேசத்தை இழந்து போகிறத பார்த்தா அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஆதாம் ஏவாள் 2 பேரையும் ஏதிலிருந்து துரத்தி விட்டாருன்னு இருக்கு. ஓடிப்போயிரு அப்படின்னு. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். நான் என்னை பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் எனக்கு முன்னாடி ஆண்டவர் சின்னவரோ? ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேணையா. நீர் பெருகணும், நான் சிறுகணும். கர்த்தருக்கு மகிழ்ந்தார். இப்போ தேவன் உங்களுக்கு தரிசனமாகி, சகோதரிகளுக்கு தரிசனமாகி தேவாலயத்தை கொண்டு வந்தார்னா என்ன செய்ய கொண்டு வந்தார்? ஆண்டவரே நான் என்ன செய்ய
சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நான் என்ன செய்ய? என்னுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க, வாழ்க்கை வரலாறு பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய குடும்பத்தார் தேவனுக்கு விரோதமாக வாழ்கிற குடும்பங்கள், நான் அந்த விரோதமாக வாழ்கிற குடும்பத்தில் தான் இருந்தேன். ஒரு காலகட்டம் வரும்போது என்னை கர்த்தர் சந்தித்தார். உடனே அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஆண்டவரை விட்டு நாங்கள் ஆண்டவரை விட முடியாதுன்னு சொன்னேன். வீட்டை விட்டு வெளியே போகணும் விரட்டிட்டாங்க. 54 வருஷம் ஆகுதுங்க என்னுடைய குடும்பத்தாரை விட்டு நான் வெளியேறி வந்து. இன்னும் போனதே கிடையாது. நான் என்னைக்கு ஆண்டவரை விடுறேன்னு ஒத்துக்கிறேன் அன்றைக்கி தான் இங்கே வரணும், இல்லைன்னா வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. நான் அந்த படிவாசலுக்கு போனால் ஆண்டவரை விட்ட மாதிரி நினச்சிருவாங்கன்ட்டு நான் போகிறதே கிடையாது. நிற்கிறேங்க, நின்று இந்த அதை செஞ்சு இதை செஞ்சு அந்த மதுபானத்தை பண்ணி அந்த சினிமாவை பண்ணி ஒரு பொண்ணுக்கிட்ட பழகி வாழ்க்கை நாசமாக்கிறாதபடி அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தரை நம்பி நின்றதுனாலே கர்த்தருடைய ஊழிய பாதையில் தேவன் கொண்டு வந்தார். என்னுடைய நாட்களிலே கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்டும்படி உதவி செய்தார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். இதை இடத்த 1,60,000 ரூபாய்க்கு லோன் போட்டு வாங்கினேன். லோனை கட்டினேன். கர்த்தர் சாட்சி. ஒரு ஆலயத்தை எப்படியாவது தேவனுக்கு கட்டணுன்னு எனக்கு ஒரு தாகம். உம்முடைய தாசனாகிய தாவீது ஆலயத்தை கட்ட துடிச்சார் ஆண்டவரே. அவர் ரத்தம் சிந்தனைனால வேணான்னு சொல்லிட்டீங்க. சாலமோன் ஆலயத்தை கட்ட சொன்னீங்க. சாலமோன் செய்த காரியத்தை பார்த்தீங்களா கர்த்தாவே? நான் உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஆலயம் கட்டப்படணும். வெளிநாட்டு பணம் வாங்கலைங்க. தலைமை சபையில் ஊழியத்துக்கு 100 ரூபா கொடுங்கன்னு நான் கேட்டு வாங்கினது கிடையாது. கர்த்தர் சாட்சி. அதுக்கு சேமிப்பு பண்ணிக்கிட்டே வந்தேன் ஆலயம் கட்டுறதுக்காக. சில தேவனுடைய பிள்ளைகள் வேலை செய்தாங்க, சில தேவனுடைய பிள்ளைகள் காணி கொடுத்தாங்க. கர்த்தருடைய ஆலயம் கட்டி நிற்கப்பட்டிருக்கு. ஆலயம் கட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் பிள்ளைகளை படிக்க வச்சு திருமணம் பண்ணியிருக்கிறான். யோக்கியமான திருமணம். கர்த்தர் ஒரு குடிசை எனக்கு கட்டி கொடுத்துருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்ததுனால நாம் தேவனுக்குன்னு செய்த காரியங்கள் என்ன, செய்ததென்ன, பிரயாசப்பட்டதென்ன, வைராக்கியம் என்ன, சாதனை என்ன, தியாகம் என்ன, தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறோம்? ஒரு அள்ளி சொல்லுவோமா? சொல்லுங்க. தேவனுக்குன்னு என்ன செய்திருக்கிறோம்? இதை உணர்ந்து இனியாவது நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இனியாவது என்ன செய்யணும்? இங்கே வீட்டில் ஒரு பீரோ, ஒரு மணி பர்ஸு, ஒரு பேக்கு இருக்குதுங்க. நமக்கு கொஞ்சம் காசு வைக்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை என்ன செய்யுங்க? எங்கே? எல்லாரும் சொல்லுங்கள், எங்கே? இப்போ நம்ம அங்கே போகும்போது அங்கே நமக்கு பொக்கிஷம் இருக்கணுங்க. இதை விட போகிறது உறுதி. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என் ஆதார் கார்டை உங்ககிட்ட நான் நேராக கையில் கொடுக்குறேன், நீங்கள் செராக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. இந்த பூமியில் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். என் பேரில் ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட உயிர் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசு தான் எனக்கு சொந்தமாக இருக்கிறார். ஆதார் கார்டை கொடுக்குறேன், நீங்கள் அடித்து பாருங்கள், நயா பைசா கிடையாது எந்த அக்கௌண்ட்லேயும் எனக்கு. அதை பிளான் பண்ணி சர்ச்சு கட்டினதோடு எல்லாம் ஒழிச்சிட்டேன். இயேசுவை தவிர எதுலேயும் நமக்கு பந்தவாசல் ஆதவளுக்கு ஆக்கணும்னு சொல்லி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா தட்டுங்களே. இப்போ நம்ம சபையில் சத்தியம் கேட்டு ஞானஸ்தானத்தை ஆராய்ச்ச சகோதரர்கள் முழு இந்தியாவிலும் ஆட்கள் இருக்காங்க. நமக்கு சிங்கப்பூரில், அமெரிக்காவில், கேரளாவில். நம்ம சபை ஆட்கள்லாம் கேரளாவில் இருந்தாங்க. இந்த பூகம்பத்தில், இந்த மண் சரிவில் மடிஞ்சு போனாங்களோ என்னமோன்னு தெரியல. அது வேறு எனக்கு வேதனை. நம்ம சபை ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை சோதரிப்போம். மதுரையில் இருக்கிறாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க. நம்ம சபை விசுவாசிகள். தேவனுக்கு மகிமையுண்டார். நம்ம வருகையில் சபையிலேருந்து 200 பேர் வருகையில் போகிற மாதிரி தேவன் நியமிச்சிருந்தாருன்னா அந்த கடைசி நாளில் 200 பேர் இங்கே கண்டிப்பாக நிற்பாங்கங்க.
தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ நாம் விசுவாசம் இல்லாமல், அன்பு இல்லாமல், தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல், தேவனுடைய பலத்தை பெறாமல், தேவனுக்கென்று கிரிகளை செய்யாமல், பாட்டை பாடாமல், ஜெபம் பண்ணாமல், கையை தட்டாமல், இந்த கைக்காக வேண்டி அவருடைய கையை சிலுவையில் கொடுத்தாரு. இது நல்லா இருக்குதே, நல்லா தட்டி பாடலாம்ல. எப்படா என் தேவ சன்னிதானத்தில் போய் என் ஆண்டவருடைய பாடல்களை பாடுவேன்? எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து முதல் பாட்டு பாடி நான் ஆராதனை செய்கிறேங்க. 54 வருஷம். 2வது பாட்டு கூட நான் வர்றது கிடையாது. உயிரை பணைய வைக்கிறேங்க. இந்த உலகத்தில் தான் நாசமான ஒரு பிறவி பிறந்துட்டோம், அங்கேயாவது போய் சேர்ந்தே ஆகணுங்கிற வைராக்கியம் எனக்கு. விட்டுறக்கூடாது, ஆண்டவர் இழந்துடக்கூடாது பரலோகத்தை. ஒரு அலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. சோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் கொஞ்சம் வேகமாக வாசி. சகரியா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் 2வது கடைசி வரியில், சகரியா 8:21 கடைசி வரியில், நான் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், சேனைகளின் கர்த்தரை தேடவும், தீவிரித்து போவோம் வாருங்கள். சேனைகளின் கர்த்தரை தேட என்ன செய்வோம்? தீவிரித்து போவோம். சகைவே சீக்கிரமாக இறங்குவான்னார். சீக்கிரமாக இறங்குவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சேதப்பற்றாமல், நஷ்டப்பற்றாமல், தோல்வி அடைந்துடாமல், கர்த்தருக்கு அவங்களுக்கு மனஸ்தாபம் பிரிவினை வந்துடாமல், ஏகோபித்து எல்லாரும் வரிகளை போகிற மாதிரி நடத்தணும்னு நான் பிரயாசப்படுறேங்க. எல்லாரையும் வருகையில் போகிற மாதிரி நடத்தியே ஆகணும்னு பிரயாசப்படுறேன். அல்லேலூயா. காரியத்தை உண்டாக்கி கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். அந்த காரியம் நடந்தேறாதபடி கெடுக்கிறது யாரு? யாரு? பிசாசா. இப்படியே அவன் மேலேயே அம்பட்டையும் தூக்கி போட்டுக்கிருந்தா எப்படி ஆகிறது? எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். நான் தாங்க கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நாங்கள் தாங்க கெடுத்து இழந்துட்டேன். பிசா சொன்னா, பேய் சொன்னா, நாய் சொன்னா, அதையும் போய் கேட்கணும். தேவன் சொல்லியிருக்கிறார்ல, அதை செய்யாதேன்னு. ஒரு எல்லை சொல்லுவோமா? அதில் கரெக்டாக நிற்கணுங்க. கரெக்டாக நிற்கணும். ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார்னா ஆயுள் நாள் முழுவதும் அதை கை கொள்ளணும். ஆயுள் நாள் முழுவதும். உங்களுக்காவது ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தருடைய வசனம் இருக்குது, போதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனக்கு யார் இந்த அப்படி செய்ய இப்படின்னு சொல்ல பூமியில் ஆளே இல்லைங்க. நானாக தான் யோசிச்சு செய்கிறேன். இதை செய்தால் கர்த்தர் வெறுத்துடுவார், இதை செய்தால் கர்த்தர் விட்டு விலகிடுவார், இதை செய்தால் தேவன் தண்டிப்பார். இது நமக்கு தேவையா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாங்க. நீங்கள் ஒன்று பூரணமாக செய்தாலும் அது தேவனுக்கு என்று, நீங்கள் ஒன்றை குறைச்சி செய்தாலும் அதுவும் தேவனுக்கு என்று. எந்த மனுஷனுக்கு என்றாலும் எனக்கு என்றால் இல்லைங்க. அவர்கள் அளக்கிறது அவங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? அளந்துருவார். அவங்கவுங்க விதைக்கிறது அவங்கவுங்க அறுப்பாங்கன்னு வசனம் சொல்லு. இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் தேவன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் சேனைகளின் கர்த்தரை தேட என்ன செய்வோம்? எல்லாரும் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தரை தேட தீவிரித்து போவோம், வேகமாக போவோம் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி வரியில், யோசுவா 4:10 கடைசி வரி, கடைசி வரி வாசி. ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தீவிரித்து கடந்து போனார். இந்த சபிக்கப்பட்ட தேசத்தை விட்டுட்டு வாக்குத்தத்த தேசமாகிய
அந்த கானானை பெற்றுக்கொள்வதற்காக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தீவிரமாய் போனார்கள். தேவனை தேடி என்ன செய்யணும்? தீவிரமாக வரணும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அதாவது ஒரு ஆபத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பித்து கொள்றதுக்கு வசனத்தின்படி ஒரு ஆலோசனை சொன்னால் கேட்கணுங்க. தேவனுடைய காரியங்கள் பூரா, தேவனுடைய காரியங்கள் மனுஷனுக்கு நன்மை செய்து பூரா கெட்டு போனதுக்கு காரணம் தேவன் அல்ல, மனுஷனே காரணம். மனுஷனே காரணம். யூதாசை தூக்கு போட்டுக்கிறதுக்காக மாத்திரம்தான் தேவன் அழைத்தாரா? சொல்லுங்க. யூதாசை தூக்கு போட்டுக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சாரு. அப்போஸ்தலனா ஊழியம் செய்ய என்ன செஞ்சார்? இவராக போய் ஆசாரியரை பார்த்து நான் ஏசனாரை காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன தர்றீங்கன்னு கேட்டு அவன் 30 கோடி தரேன்னு சொல்லாமல் 30 வெள்ளிக்காசை தரேன்னு சொல்லி போய் தூக்கு போட்டுட்டு செத்துட்டாருங்க. ஜனங்கள் சொல்லுவாங்க, ஏசுநாதர் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு அநியாயமாக தூக்கு போட்டுக்கிட்டு சாக விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. இதாங்க மனுஷனுக்கு சொல்ல தெரியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். எந்த காரியத்தை கரெக்டாக புரிந்து எண்ணி பேசி வாழ்றதில்லைங்க. தப்பாக புரிஞ்சு தப்பாக பேசி தப்பாக வாழ்கிறது தான் நிறையா இருக்குது உலகத்தில். ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற தவறுகளையே பார்க்கறது, ஒரு மனுஷனை தவறாகவே பேசுறது, ஒரு குடும்பத்தை தவறாகவே பேசுறது, இந்த ஆவி முதல்ல ஒழியணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யதார்த்தமானவர், நேர்மையானவர், உண்மையானவர். எதை செய்வாரோ அதை சொல்லுவார், சொன்னபடி அதை செய்வார். சொல்கிறது, செய்கிறேன்னு சொல்கிறது செய்யாமல் வர்றது, வர்றேன்னு சொல்கிறது வராமல் வர்றது, தர்றேன்னு சொல்கிறது தராமல் வர்றதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் அது கிடக்குதுங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. சொன்ன மாதிரி இருப்பார். சொன்ன மாதிரி இருப்பார். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வாயை திறந்து பேசுகிறோம்னா அப்படியே செய்யணுங்க. 10 வார்த்தை பேசி 2 வார்த்தை உண்மையாக செய்துட்டு 8 வார்த்தை விட்டுட்டு போகிறத விட அந்த 8 வார்த்தையை பேசாமல் இந்த 2 வார்த்தையை மட்டும் பேசி வாழ்றது ரொம்ப நல்லதுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புவேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு, ஆண்டவர் இயேசு தம்முடைய ஆலயத்துக்கு என்ன செய்வார்? தீவிரமாய் வருவார். தீவிரமாய் வருவார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார். அப்படின்னா தேவனை தேட நாம் என்ன செய்யணும்? தீவிரமாக போகணுங்க. நான் ஒரே ஆள் தாங்க வீட்டில் இருக்கிறேன். சிலர் என்கிட்ட கேட்ட காரியத்தை என்னால் செய்ய முடியாதனால எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. சரீர பிரகாரம் நான் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். விடிய காலம் எந்திரிச்சு குடும்ப ஜெபம் பண்ணுறேங்க. டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுறேன். நான் ஒரே ஆள் தான் 3 பாட்டு பாடுறேன். காலையில் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன். அப்புறம் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணேன்னா வரியாக வரிசையாக ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியமும் சொல்லுவேன். ஜெபத்தை முடிச்சுட்டு பிறகு காலையில் 6 மணிக்கெல்லாம் நான் குளிச்சுட்டேங்க. 7 மணிக்கு சர்ச்சை விட்டு கிளம்பி 7:15 ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. 54 வருஷத்தில்
5 நிமிஷம் லேட்டாக நான் சர்ச்சுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா உருண்டு பிறண்டு எப்படியாவது கத்தட்ட போகணுங்கிற நோக்கத்தோடு பிளான் பண்ணி இப்படி தான் செய்யணுங்கிறதோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் வாய் தண்டா ஆண்டவரை துதிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் வருகையில் நீங்கள் கர்த்தரையோ பரலோகத்தையோ இழந்து போகிற மாதிரி நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. பெற்றுக்கொள்கிற மாதிரி வாழ்கிறது தான் மேன்மையானது. ஒரு அலை சொல்லுவோமா, இந்த தகுதின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக போகிறதுக்கு ஏதாவது ஒன்றில் தகுதியாக இருக்கணும்னு சொல்லி திருவிருந்து ஆராதனையில் ஒரு வார்த்தையை சொன்னான். இன்றைக்கு 1200 மார்க்கு ஸ்கூலில் சுரேஷ் சாரெல்லாம் சேர்ந்து ஒரு 1200 மார்க் வச்சுருக்கிறாங்க. 1200 மார்க்கே எடுத்தால் மேலதளத்தோடு வளர்ந்து போகலாங்க. 1200 மார்க் வாங்கிட்டோம்னா மேலதளத்தோட உயர ஏறி போகலாம். 1150 மார்க் வாங்கினோம்னாலும் கூட நமக்கு நல்ல பவர் இருக்குது. ஒரு 300 மார்க் வாங்கினோம்னா சொல்லுங்கள் 300 மார்க் வாங்கினோம்னா மேலே ஏறி போக என்ன கிடையாது, தகுதி இல்லை. நீங்கள் கவனிக்கணும். ஒரு அலை சொல்லுவோமா, சிலருக்கு இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும்போது அவருடைய முகத்தை நேரடியாக நம்ம பார்க்கணுங்க. அங்கே போய் தலையை கீழே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரீரத்தில் கரெக்டாக வாழலன்னு தெரியாது. சரீரம் அழிஞ்சவுடனே ஆத்மாவில் கரெக்டாக வாழ்லன்னு நமக்கே தெரிஞ்சிடும். நம்ம கத்தட்ட போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு நம்ம ஆத்மாவுக்கே தெரிஞ்சிடும். நம்ம போக முடியாது. இப்போ நீங்கள் அதை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லோரும் கத்தரை சோதரிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 70 5வது வசனம். சங்கீதம் 70:5 5வது வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் என்ன செய்யும், தீவிரமாய் வாரும். இப்போ தேவன் அந்த ஆலயத்துக்கு வேகமாக வர்றது போல நம்மிடத்திலும் தேவன் என்ன செய்கிறாரு, தீவிரமாய் வருகிறார். தேவனுடைய காரியத்தை தேவனோட மட்டும் செய்யுங்க. இங்கே ஒரு சகோதரன் மேலே உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா அந்த சகோதரனுக்காக நீங்கள் ஜபத்தை வர்றது, அந்த சகோதரனுக்காக நீங்கள் நேரத்தை குறைக்கிறது, அந்த சகோதரனுக்காக நீங்கள் ஒரு காரியம் தயவு பண்ணி பண்ணவே பண்ணாதீங்க. அது சிக்கலில் முடிஞ்சு போயிடும். நான் செய்கிறது யாருக்காக செய்கிறேன்? வாயை திறந்து பேசுங்க, நல்லா சொல்லுங்கள். தேவனுக்காக செய்கிறேன். அதை தேவனுக்காக செய்கிறேன். எப்பவும் தேவனுக்காகவே செய்யணும். அது தேவனுக்கு செய்கிறத நம்மில் வர்ற விருப்பத்தின்படி செய்கிறதா இல்லை அவரில் இருக்கிற அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதா? இதை முதல்ல ஒழுங்குபடுத்துங்க. நம்ம பிள்ளைகளையும் கூட ஒழுங்குபடுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஒழுங்குபடுத்துங்க. இன்றைக்கி சில வீட்டுகளில் தகப்பனை மதிக்காத பிள்ளைகள், தாயை மதிக்காத பிள்ளைகள் வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எங்கே போகிறேன்னு சொல்லவும் மாட்டாங்க. குடும்பம்தான் இஷ்டத்துக்கு போய் இஷ்டத்துக்கு கந்தரகோலமான குடும்பம். ஒரு ஒழுக்கம், ஒரு கண்டிஷன், ஒரு கட்டுப்பாடு. இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இவங்களோடு சேரணும், சேரக்கூடாது. கட்டுப்பாடு இல்லாத காரியங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பரியாசக்காரன்
இங்கே ஒரு சகோதரன் வந்தாருங்க. 18 வருஷமாக அவரை நான் கர்த்தருக்குள் நடத்திக்கிறேன். 18 வருஷமாக. ஒரு நாள் நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃபோன் அடித்தாங்க. எடுத்து பேசினேன். ஐயா, என் பொண்ணை இந்த மாதிரி ஆண்டவருக்காக வாழாத குடும்பத்திலேருந்து கேட்குறாங்க. பெண்ணு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. என்னையா செய்கிறது அப்படின்னு சொன்னேன். சிஸ்டர், உங்களுடைய வார்த்தை அப்படியே நிற்கட்டும், என்னுடைய காரியத்தை நான் செய்கிறேன். நீங்கள் அந்த திருமணத்தை சபையோடு இணைச்சி ஆவிக்குரிய பிள்ளையை பார்த்து மேரேஜ் பண்ணுற மாதிரி தேவனோட ஊழியக்காரரோட கர்த்தருடைய பிள்ளைகளோடு இசைந்து செய்கிறதா இருந்துச்சுன்னா அந்த காரியம் முழுவதும் நான் முன்னே நின்று நான் செய்வேன். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தை அதுக்காக பேச மாட்டேன், வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்கள் பிள்ளை என்னமோ செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். நான் வரமாட்டேன் அதுக்குன்னு சொல்லிட்டேன். அதை அந்த முதல் பொண்ணை அப்படியே முடிச்சு விட்டாங்க. 2வது பொண்ணையும் அதே மாதிரி கர்த்தருக்கு விரோதமாக வாழ்கிற கூடத்திலேயே செய்துட்டாங்க. அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துக்கிருந்த போது பிசாசு பிடிச்சிருந்தது. ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிக்கிட்டு ராஜு பிரதர் வீட்டு வரைக்கும் வந்துட்டார் அவர் வண்டியில். நான் ராஜு பிரதர் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் பக்கத்தில். என்ன பிரதர்னு இந்த மாதிரி ஜெபிக்கலான்னு வந்தேன். வாலிப பிள்ளைய தெருவில் வச்சு ஜெபிக்கிறது நல்லதில்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு, நான் வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. சரின்னு வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணோம். கர்த்தர் அந்த பிசாசிலேருந்து விடுதலை கொடுத்தார். ஒரு அல்லை சொல்லுவோமா? அந்த பொண்ணு நல்லா இருந்தது. அந்த பொண்ணையும் கர்த்தருக்கு விரோதமான குடும்பத்தில் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சபைக்கு யாருக்குமே சொல்லலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அவங்க அந்த விக்கிரகாரனை பண்ணுறோம், அவங்களும் கர்த்தருக்கு விரோதமானவர்களையும் ஐக்கிய வச்சுக்கிட்டு இங்கேயும் ஐக்கிய வச்சுக்கிட்டு அவங்களால கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலை நிற்க முடியல. என்கிட்ட பேசினாங்க. ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டேன், நீ நல்ல காரியம் செய்யும்போது உன்னோடு சேர்ந்து நானும் அந்த நல்ல காரியத்தை செய்வேன். நீ தவறு செய்யும்போது உன்னோடு சேர்ந்த தவறை நான் செய்ய மாட்டேன், வருத்தப்பட்டுக்காதீங்க, இந்த காரியத்தை நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு வழி நடக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரே வழியில் இருக்கணுங்க, ஒரே வழியில் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு சபைக்கு போயிட்டு வந்தால் ஆசீர்வதிப்பார், சபைக்கு போயிட்டு வந்தால் பரலோகம் போயிடலாம். அது ஒரு தவறான ஆலோசனை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தவறான ஆலோசனை. இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாதுக்கெல்லாம் ஆராதனை விடுறாங்கங்க. அது இந்த பாருங்க, வர்ற பிள்ளைகளுக்கு நான் ஆராதனை நடத்தி அனுப்பிச்சிடுறேன். வராதவங்களை என்ன செய்ய முடியுங்க? வராதவங்க ஆண்டவர்கிட்ட கணக்கு தான் கொடுக்கணும், கேட்குற நாளில் சொல்லி தான் ஆகணும். நம்மளே நம்ம வீட்டு ஆளுகளை சத்துருக்கையில் பிடிச்சி கொடுத்துடக்கூடாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். மத்தேயின் புஸ்தகம் 21. இப்போ இந்த செய்தி உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும். மத்தேயு 21 4வது வசனத்தில், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்றார். இதோ உன் ராஜா, எல்லாரும் சொல்லுங்க, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் என்னிடத்தில் வருகிறான்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவர் யாருங்க? சாந்த குணம் உள்ளவருங்க. இயேசு கிறிஸ்து யாரு? வாயை திறந்து பேசுங்கம்மா. இயேசு கிறிஸ்து யாரு?
வாயை திறந்து ஆமென். சாந்த குணமுள்ளவருங்க. யாரு? 147 சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். இந்த சாந்த குணமுள்ளவரிடத்தில் கர்த்தர் வருகிறார். ஐயா ராமன் சொல்லுங்க. கர்த்தர் வருகிறார் சாந்த குணமுள்ளவரிடத்தில். அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன், ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷி கடுமையான பிரச்சனையிலும் கூட எப்படி தான் இருக்கணும்? இருந்திருக்கிறமான்னு பாருங்க. இனிமேலாவது இருப்பமானு பாருங்க. இந்த இப்படிங்கிறதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறது என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? என்னங்க ரட்சிப்பாது? என்ன சாட்சி விளங்கும்? என்ன சாட்சி விளங்கும்? ஆண்டவர் இயேசுவோட எல்லாம் சண்டை போட்டாங்க, இயேசுவை அடித்தாங்க, எத்தனையோ பாடுபடுத்தினாங்க. இயேசுனார் எங்கேயாவது சண்டை போட்டாராங்க? யாரு கூடவாவது போட்டாரா? சொல்லுங்க. என்னது? என்ன சொல்லிவிட்டீங்க? இப்போ எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கிறிஸ்தவங்களுக்கு அது இல்லைங்க சத்தியம். சாந்தமாக இருந்து தான் ஆகணும். சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சொல்லுங்க. சோத்து. சங்கீதம் 37 கொஞ்சம் வேகம் எடுங்க. சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். யாரு? சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். இப்போ நீங்கள் உங்கள் குணத்தை மாற்றுங்க. இப்போவே உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். நாளைக்கு மாற்றினா நாளைக்கு உயர்த்துவார். இன்றைக்கு தேவாலயத்திலே நான் இதை தொடமாட்டேன் ஆண்டவரை, இதை தொடமாட்டேன். பிசாசு தாறுமாறாக நடத்தி போட விட்டுறக்கூடாதுங்க. ஆராதனையை விடுறோம்னு சொன்னால் பிசாசு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கிரியை செய்கிறான்னு அர்த்தம். ஜெபிக்கலைன்னா கிரியை செய்கிறான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணுங்க. அதிகமான வேலை இருந்தது, காலையிலையும் சாப்பிடாம விட்டுட்டேன், அதிகமான வேலை இருந்தது. மதியமும் சாப்பிடாம விட்டுட்டேன், அதிகமான வேலை இருந்தது. நைட்டும் சாப்பிடாம விட்டுட்டேன். யாராவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஒரு எள்ளி சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே வேலைங்க, இன்னைக்கு ஜெபிக்கவே முடியல, வேதனையாக இருக்குதுங்க. அல்லேலூயா. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க அதை ஆண்டவர்கிட்ட போகலைன்னா மற்றதெல்லாம் கொடுத்து வளர்த்து என்னங்க பிரயோஜனம்? ஆண்டவர்கிட்ட போகிற மாதிரி வளர்க்கணும்ல. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பிள்ளைகள் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி பேசக்கூடாதுப்பா, இப்படி தான் பேசணும், அதை பேசாத இனிமேல். பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டா ஐயோ அந்த மாதிரி நீங்கள் கோவிக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அன்பாக இருக்கணும், வளர்க்கணுங்க. நல்ல வாய் தந்து கர்த்தரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 22:46 சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து, இதெல்லாம் சத்தியத்தில் இருக்கு, சத்தியத்தில் இருக்குதுங்க, சத்தியத்தில் இருக்கு. அந்த பழைய குணங்கள்லாம் என்ன செய்யணும்? மாறணும் பாருங்க. ஒரு கசகச அளவு, ஒரு கடுகு அளவு பழைய குணம் இருக்கக்கூடாதுங்க நமக்குள்ள. பழையவைகள் எல்லாம், சத்தமாக சொல்லுங்க, பழையவைகள் எல்லாம் புதிதாயின.
புதிதாய் உண்மையிலேயே ஆவிக்குரிய தகப்பனா, ஆவிக்குரிய கணவனா, ஆவிக்குரிய மனைவியா, ஆவிக்குரிய பிள்ளைகளா, ஆவிக்குரிய குடும்பமாக மாற்றி அமைக்கணும். நாம் அமைக்கணும். அல்லேலூயா. மாற்றி அமைக்கணும். அதாவது ஒரு சகோதரனை பார்க்கும்போது அந்த சகோதரன் செய்த தவற அந்த சகோதரன் மேலே என்ன ஒரு கெட்ட நோக்கம்